தீர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னவங்களும் தீர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எடுத்து போயிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் பெரிய ஆட்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சேங்க. எனக்கு வந்து இந்த பண வசதி அப்போ இருந்ததுனால நான் வந்து பெரிய ஆட்களா சித்தர்களை வந்து சந்திக்க ஆரம்பிச்சேன். அதாவது ஒரு நாளைக்கு பூஜைக்கு வந்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வாங்கக்கூடிய ஆட்களை போய் நான் சந்திக்க ஆரம்பிச்சேன். சரி, அவங்களால முடியும், செய்ய முடியும். அவங்களும் என்ன சொன்னாங்க, அவங்க பெயர் சொல்ல நான் விரும்பல, பெயர் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் நான் சந்திச்சிருக்கேன். அவங்க வந்து என்ன, இந்த 4-5 பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற பிரச்சனையை நான் ஓட்டிட முடியும், ஆனா அடுத்தடுத்து உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்காங்க, அவங்கள வந்து என்னால அடக்க முடியாது, செய்ய முடியாது. இப்ப இருக்கிற பிரச்சனையை நான் ஓட்டி தரேன், நாளைக்கு திரும்பவும் அதே பிரச்சனை வந்தா நீ திரும்பவும் இதே மாதிரி தான் செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் இதுக்கு வேற வழி இல்லை, செய்ய முடியாதா, பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவும் போனேன். கர்நாடகத்திலையும் முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள் போனேன், முக்கியமான சித்தர்களை சந்திச்சேன், பெரிய பெரிய விஐபிகளுக்கு பார்க்கக்கூடிய ஆட்களையும் செஞ்சேன். எல்லாரிடம் வந்த ஒரே பதில், இப்ப இருக்கிற பிரச்சனையை நான் முடிச்சு தரேன், திரும்பவும் வராம என்னால் தடுக்க முடியாது அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் 3 பேர் வந்து சொன்னாங்க, அதாவது என்னுடைய இந்த 4 வருட வாழ்க்கையில வந்து நான் குறைஞ்சது 1000 மாந்திரிகவாதிகளை பார்த்திருக்கேன், 2000 சித்தர்களை பார்த்திருக்கேன், எல்லா புனிஸ்தர்களும் போயாச்சு, என்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்யாச்சு. எனக்கு வந்து நான் செய்யணும், அதாவது என்னுடைய மைண்டை வந்து நான் கிளியர் பண்ணிக்கணும், எனக்கு வந்து குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கணும், இந்த மாதிரி வீட்டுக்குள்ள அசிங்கமா தெரிகிற உருவங்கள் எல்லாம், அசிங்கமா என்ன துரத்துற உருவங்கள் எல்லாம் எனக்கு தெரியக்கூடாது, பண்ணக்கூடாது, நான் என்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் உயிருக்கு பயந்து நான் ஓட ஆரம்பிச்சேன். இந்த 4 வருஷமா ஓடிட்டே தான் இருந்தேன். எப்படி இந்த ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போனேன், ஒவ்வொரு தெய்வங்களுக்கிட்டையும் வேண்டினேன், ஒவ்வொரு எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டேன், செஞ்சேன், பண்ணேன். எதுவும் நடக்கல, காலையில் நடக்கல. நான் வந்து முருகனுடைய பக்தர். முருகர் தான் எனக்கு முக்கியம், முருகர் என்று வேறு தெய்வம் இல்லைன்னு நான் சொல்றேன். சரி, அந்த முருகன் வந்து எனக்கு என்னை எப்படியாவது காப்பாற்று செய் அப்படின்னு சொல்லி இன்னமும் வேண்டாத நாள் இல்லை. நானும் சரி, என்னுடைய வீட்டிலையும் சரி, என் மனைவியும் சரி, எல்லாரும் வேண்டாத நாட்கள் இல்லை, வேண்டாத நிமிடம் இல்லை, எல்லாரும் செய்வாங்க. வேண்டுனா அன்னைக்கு நைட்டு கணவர் வந்து என்ன சொல்லுவாரு, என்னால முடியலையே சாமி, உன்னை காப்பாற்ற என்னால முடியலையே, நீ ஏன் பக்தனாக இருக்க, ஆனா உன்னை வந்து என்னால காப்பாற்ற முடியலையே, என்னையும் கட்டளை நிறுத்தியிருக்காங்களே, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவரு வந்து அழ ஆரம்பிச்சார். என் கணவர் வந்து அவர் வந்து அழ ஆரம்பிச்சார். சரி, இதுக்கு என்னக்கா வழி, நானும் ஒவ்வொரு இடத்துல போய் எல்லாம் பார்த்தாச்சு, 20 லட்ச ரூபா பார்க்க எல்லாம் செலவு பண்ணியாச்சு, இப்படியே விட்டுருந்தேன்னா நான் என்ன பண்றது, என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ள எண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கும் போதும் கேட்டேன், முருகா, உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை, நீதான் எனக்கு அப்பாவும் அம்மாவும், நீதான் நான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன், நீயே என்ன கைவிட்டா நான் என்ன பண்றது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா கும்பிட்டு படுத்தேன். அன்னைக்கு நைட்டு கனவுல வந்து அடுத்த நாள் விடிஞ்சா சிவராத்திரி, மகா சிவராத்திரி, அன்னைக்கு நைட்டு கனவுல வந்து எனக்கு சொன்னார், நாளைக்கு வந்து மகா சிவராத்திரி, குடும்பத்தோட கடைபிடி, நீ அங்க எங்கன்னு போய் எல்லாம் பார்த்துட்ட வந்துட்ட, எல்லாம் முடியல, நீ குடும்பத்தோட கடைபிடி, உனக்கு சரி பண்றதுக்கான பாதையை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட மகா சிவராத்திரி வந்து வீட்டிலேயே இல்லைங்க, கோவில் குளத்துக்கு போயிட்டு வீட்டுல வந்து கடைபிடிச்சோம். நாங்கள் எல்லாருமே, நானும் மனைவி அப்பா அம்மா 4 பேரும் இருந்து அன்னைக்கு வந்து வில்வ சிலைகளை கொஞ்சம் பறிச்சு, ஒரு சிவனுடைய படம் எங்கள் வீட்டை இல்லைங்க, ஒரு போர்ட்ரி புக்கு ஒன்று இருக்கு, அந்த போர்ட்ரி புக்ல சின்னதாக ஒரு சிவனுடைய படமும் பார்வதியுடைய படமும் இருந்தது. அந்த படத்தை வச்சு நாங்கள் வந்து வில்வ சிலையை போட்டு அர்ச்சனை பண்ணேன், சிவபெருமானை நோக்கி அர்ச்சனை பண்ணோம். அர்ச்சனை பண்ணி அடுத்த நாள் சிவராத்திரி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில போய் பக்கத்துல ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குங்க, இந்த ஊர் பக்கத்துல, அந்த கோயிலுக்கு நாங்க போனோம். அப்ப அந்த கோயிலையே எங்களுக்கு வந்து ஐயாவுடைய தகவல் கிடைச்சது, சுவாமிஜியுடைய தகவல் கிடைச்சது. அது அடுத்த நாள் அப்போ நான் வந்து முழுசா நம்புறது வந்து, நான் நம்புற முருகன் எனக்கு காமிச்ச வழி இதுதான் அப்படின்னு. இத்தனை நாள் எப்படி எப்படியோ இருந்தாலும் பண்ணினாலும் உனக்காக நீ இதுவரை செஞ்சதில்லை,
நீ மகா சிவராத்திரி கடைபிடி, உனக்கு நான் வழி தர்றேன்னு சொல்லி கனவுல சொல்லவும், நான் அந்த சிவராத்திரியை கடைபிடிக்கவும், அன்னைக்கு காலையிலேயே சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில கோயிலுக்கு நான் போறேன். சிவனும் பார்வதிக்கும் கோவில்ல திருக்கல்யாணம் நடக்குது. அப்போ வந்து ஐயாவை பத்தி நான் கேள்விப்படுறேன். சரி நம்ம முருகன் நம்மளுக்கு காமிச்ச வழி, எனக்கு அவர் காமிச்ச வழி அப்படின்னா கண்ணு முடிச்சு வர்றதுக்கு நான் தயாரா இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரை போய் நான் திருவண்ணாமலையில சந்திச்சு ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி இது இருக்கு அப்படின்னு நான் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு பதில் எதுவும் பேசல ஐயா, பதில் எதுவும் பேசல. நீ வீட்டுக்கு போ, நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் 2 நாள் கழிஞ்சு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு பார்த்தவரு கனியில குலதெய்வத்தை அழைச்சி கேட்டாரு. அப்போ என்னுடைய குலதெய்வம் அவர்கிட்ட பதில் கொடுத்துருக்கு. என்னன்னு கொடுத்துருக்குன்னா, என்ன கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. அதாவது இந்த குடும்பத்துக்கு நீ போய் நல்லது செய்யாத, கட்டுனா என்னங்க, இந்த குடும்பத்துக்கு நீ போய் நல்லது செய்யாத, அந்த மனிதர்களுக்கு நீ எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்றதா கட்டுங்க. மற்றபடி கட்டுனா கோவிலேயே போட்டு கட்டுறதுல கட்டு, அந்த உறுப்பினர்களுக்கு நீ போய் நல்லது செய்யாத அப்படின்னு சொல்லி தடை போடுறது. அந்த மாதிரி உங்களுக்கு தடை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்ப ஐயா இது எப்படி விடுவிக்கிறது செய்யறது, நானும் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன் செஞ்சுட்டேன், எப்படி விடுவிக்கிறது ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. அப்ப அவர் இவர் நல்லா யோசிச்சு ஆழமா பதில் சொன்னாரு. என்ன பதில் சொன்னாருன்னா, உனக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆள் யாகம் நடத்தி உனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கான், செஞ்சுட்டு இருக்கான், அதனாலதான் உனக்கு இந்த பாதிப்பு அப்படிங்கிற முழு விவரத்தை சொன்னாருங்க. அப்போ நான் யோசிக்கவும், ஆமா அப்போ அந்த மாதிரி ஒரு யாகம் நடத்தக்கூடிய ஒரு மாந்திரிகவாதிகிட்ட ஏற்கனவே நம்ம மோதி இருக்கோம். அதாவது பிசினஸ் ரீதியா நான் மோதி இருக்கேங்க. பிசினஸ் ரீதியா அது விரிவா சொல்ல முடியல. பிசினஸ் ரீதியா அந்த மாந்திரிகவாதிகிட்ட நான் மோதி இருக்கேன். அவனுடைய செயல்தான் இது என்ன இப்படி ஆட்சி கிடைக்குதுன்னு சொல்லி இவர் தான் கரெக்டான அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாரு. சரி அப்படின்னு சொல்லவோ, சரி இவரு நடத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோணுச்சுங்க. இவர் கொடுக்கலாம், இவர் கையில இந்த பிரச்சனையை ஒப்படைக்கலாம், செய்யலாம் அப்படின்னு. அப்புறம் ஐயா சொன்னார், எல்லார் வீட்லையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் 1 நாள் 2 நாள் அதிகபட்சம், என்னுடைய அதிகபட்சமே 2 நாள் தான். அந்த 2 நாள்ல எல்லா பிரச்சனையும் முடிச்சிடுறேன். ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 21 நாள் நம்ம செஞ்சாகணும். செஞ்சாதான் அதை டோட்டலா முடிக்க முடியும். இது 4 வருட பிரச்சனை அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு ஹெவினஸ் அப்படிங்கிறதா பார்க்கணும் நீனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லுவோம். ஐயா தனியா தான் வந்தாரு. அப்ப பார்க்கவும் கொஞ்சம் சிம்பிளா இருந்ததுனால, நான் தான் எத்தனையோ பேர்த்த பார்த்துருந்தேங்க செஞ்சுட்டேனே, கொஞ்சம் சிம்பிளா இருக்கவும் நான் தவறான ஒரு இடம் போட்டேன். ஐயா நிறைய சொல்றேன், தப்பா நினைச்சு நினைக்கிறேன். ஒரு சிம்பிளான ஒரு இலை போட்டாரு. இந்த இலை போட்டேன் நான் என்னன்னா, எத்தனையோ வித மாந்திரிகளை பார்த்தோம், மண்டவாதி பார்த்தோம், சித்திரை பார்த்தோம், 20 லட்சம் செலவழிச்சிட்டோம், எத்தனையோ வித எங்கேயுமே பார்த்தாச்சு. நமக்கு தெரியாத மந்திரம் கிடையாது, நமக்கு தெரியாத ஆன்மீகம் கிடையாது, நமக்கு தெரியாத கோவில்கள் கிடையாது, நமக்கு தெரியாத சித்திரங்கள் கிடையாது. பார்க்க ஒரு சாதாரணமா இருக்கிற இவருனாலும் இந்த பிரச்சனையை முடிக்க முடியுமாங்கிற ஒரு உள்ளுணர்வு எனக்குள்ள இருந்தது. இருக்கவும் சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இவர் என்ன சொன்னாரு, யாகம் வளர்க்கறது நான் அல்ல, அதாவது என்னாலையும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுதான், இதுதான் உண்மை, என்னாலையும் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாதுதான், ஆனா என்னால ஒன்றும் செய்ய முடியும் அப்படின்னாரு. என்னங்க ஐயா செய்வீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் சொன்னா என்னுடைய இஷ்ட தெய்வமான காளி தேவி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க நீங்க காளி தேவி கிட்ட என்னங்க சொல்லுவீங்க அப்படின்னு. என்னுடைய பக்தனுக்காக நீ உட்கார்ந்து யாகம் பண்ணணுமா அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க அதை செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப உனக்கு அவன் அங்க ஆப்போசிட்டா அவன் செய்யும் போதும், அம்மா உனக்கு சப்போர்ட்டா செய்யும் போது யார் ஜெயிப்பாங்க? இவங்க 2 பேத்தையும் மோத விடலாம், அது வேணா பண்ண முடியும். அதனால நான் அவங்க உட்கார்ந்து யாகம் நடத்துறதில்ல அப்படின்னு சொன்னாரு. இந்த வழி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வழி. 4 வருடமா நான் தேடி பார்த்த இடத்துல எங்கேயுமே கிடைக்காத வழி, 20 லட்சம் செலவழியும் கிடைக்காத வழி. ஏன்னா ஐயா சொன்னார்னா அந்த அம்மா காளியம்மன் உட்கார்ந்து பண்றதுக்கு தயாரா இருக்காங்களாம். சரிங்க ஐயா நீங்க சொல்ற வழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நீங்க ஆரம்பிங்க, நான் உங்களை நம்புறேன், நீங்க ஆரம்பிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த வழியிலேயே நான் அவரை நம்பிட்டேன். அவர் சொன்னார்தாங்க அந்த வழி இது வரைக்கும் எந்த சித்தரும் எனக்கு சொல்ல கிடையாது, என்ன கிடையாது. அதனால இது வழி சொன்னவங்க நான் முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைச்சேன்.
பொறுப்பு ஒப்படைச்ச அன்னைக்கு அவர் யாகம் நடத்தினார். சாயங்காலம் வந்து 6 மணிக்கு நடத்தினாருங்க. அப்ப நடத்தும் போது நான் என் கண்கூட பார்த்தேன். எப்படி பார்த்தீங்கன்னா, ஐயா உட்கார்ந்து யாகம் வளர்க்கறாரு, ஐயாவுக்கு பக்கத்துல ஒரு கருகருன்னு ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. நான் அதை பார்த்தேன். ஐயா யாகத்துல சுச்சி போடுறாரு, அந்த அம்மா பக்கத்துல அந்த உட்காந்துருக்க அந்த அம்மா வந்து பூ போடுறாங்க அந்த யாக குண்டத்துக்குள்ள. அதை பார்க்கவும் கொஞ்சம் கருப்பு உருவமாக தான் தெரிஞ்சது, முழு ரூபம் எனக்கு தெரியல, கருப்பு உருவமாக தான் தெரிஞ்சது. அப்புறம் அப்போ இதுதான் சாமி, சரி சரி இதுதான் சாமியாக தான் இருக்கும், அதான் சொன்னார்ல உனக்காக அம்மாவை யாரை நடத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே பார்த்தேங்க. முதல் நாளே பார்த்தேன். இவர் ஒன்று போடவும் யாபகத்துல அந்த அம்மா ஒன்று போடவும் சரியா இருந்தது. இவர் பக்கத்துல, அதாவது இவருடைய இடது பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இவருக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு இடது பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்ல நான் உட்காந்துருந்தேன், யாக குண்டத்துக்கு ஆப்போசிட்ல நான் உட்காந்துருந்தேன். அப்போதான் நான் கவனிச்சு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாகம் வந்து 1 மணி நேரம் நடத்தினாருங்க. 1 மணி நேரம் நடத்தி எதிர்த்ததுக்கு அப்புறமே எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி அந்த 4 வருஷமா இல்லாத தூக்கம் அன்னைக்கு கிடைச்சது, 4 வருஷமா இல்லாத நிம்மதி அன்னைக்கு கிடைச்சது, 4 வருஷமா கிடைக்காத எல்லா சுகமும் அன்னைக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல் நாளே. ஏன்னா எனக்காக வந்து ஐயா வந்து காளியம்மனே வந்து பூஜை வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா எனக்காக உட்கார்ந்து யாகம் வளர்த்தும் போது அப்ப அந்த வீடு எப்படி இருக்கும், எந்த பிரச்சனை வரப்போகுது அதுக்கு அப்படிங்கிறதுக்கு எங்க குடும்பம் வந்து ஒரு உதாரணம். நான் பட்ட மாதிரி கஷ்டம் யாரும் பட்டதும் இல்லை, இப்போ நான் இருக்கிற மாதிரி சந்தோஷம் யாரும் இருக்கவும் முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அப்புறம் 21 நாள் நடத்தணும்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா, அப்போ முதல் நாள் அந்த மாதிரி நடந்தது. 2ஆம் நாள் 3ஆம் நாள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு அதிசயங்களையும் ஒவ்வொரு மாதிரி நிகழ்த்த ஆரம்பிச்சாரு. அப்புறம் எனக்கு ஒரு வாரம், அதாவது 7 நாட்கள் போச்சுங்க. 7ஆவது நாள் பார்த்தீங்கன்னா கற்பூர ஆராதனை வந்து என்னை காட்ட சொல்லி சொன்னார். எங்க வீடு வந்து டபுள் மாடிங்க, அதாவது மேல் மாடியில தான் நாங்கள் போட்டு வச்சிருக்கோம், கீழ் மாடியில தான் நாங்கள் இருக்கோம். கீழே வந்து சாமி படங்களும் உண்டு. அந்த சாமி படங்களுக்கு போய் தீபாராதனை காட்டி வா அப்படின்னு சொல்லி சாமிஜி சொன்னாரு. அந்த சாமிஜி சரின்னு சொல்லிட்டு அந்த தீபாராதனை தட்டை எடுத்துட்டு போய் கீழே போய் சாமி படங்களுக்கு முன்னாடி காமிச்சேன். எங்க வீட்டுல சிவனுடைய படங்கள்லாம் கிடையாது. நான் வந்து முருகபக்தன், முருகனை தவிர வேற எந்த சாமியும் நான் கும்பிடாத ஒரு காரணத்தினால எந்த ஒரு தெய்வத்தினுடைய படத்தையும் நான் வைக்கல. இப்போ வச்சிருக்கேன், இந்த ஐயா வந்ததுக்கப்புறம் வச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி இல்லை. அப்புறம் முருகனுக்கு மட்டும் காமிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தா சொல்லி அனுப்பிச்சாரு. நான் கீழே வந்து தியானம் பண்ணேன். தியானம் பண்ணிட்டு கண்ணு முடிக்கும் போது பின்னாடி வந்து ஒரு உருவம் நிற்கிற மாதிரி தெரிஞ்சது. அந்த உருவம் வந்து இறங்குன மாதிரியும் எனக்கு தெரிஞ்சது. இறங்கும் போது நல்ல சத்தம் கேட்டது. சத்தம் கேட்கவும் நான் வந்து கொஞ்சம் என்ன மறுபடியும் ஏதோ பிரச்சனை வந்துச்சு என்னமோ, நான் அப்படிதான் நினைக்கிறேன், மறுபடியும் பிரச்சனைகள் வந்துச்சு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்கவும் சிவபெருமான் நினைச்சிருக்காரு. அப்படி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது வந்து கனவல்ல, இது வந்து நிஜம். நேர்ல பார்த்ததுனால எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. வந்து ஒரு கை கால் ஓட்டம் இல்லை, எதுவும் ஒரு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்கேன். அவர் வந்து என்ன தொட்டார். தொடும்போது நான் அவ்வளோ ஒரு புல்லரிப்பு, அதை வந்து நிச்சயமா வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலியமாகவும் சொல்ல முடியாது. நான் சொன்னா அது வந்து தெரியாது. அது வந்து நிச்சயமா ஒருத்தர் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு, அதை நான் அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சூழ்நிலைக்காக நான் பட்ட 4 வருஷ கஷ்டமும் அந்த ஒரு 10 செகண்ட் தாங்க அவர் தொட்டது வந்து ஒரு செகண்ட்லேருந்து 10 செகண்டுக்குள்ள தான் இருக்கும். அந்த 10 செகண்டுக்கான இது வந்து நான் பட்ட 4 வருஷ கஷ்டமும் கலந்தோடி போச்சு. இன்னும் அந்த ஒரு சிவபெருமான் காட்சிக்காகவும் சிவபெருமான் என்னை சொல்வதற்காகவும் இன்னும் 4 வருஷம் கஷ்டப்படுறதுக்காகவும் எனக்கு விதிக்கப்பட்டிருந்தாலும் நான் தயார் தான். ஏன்னா அப்படி ஒரு புல்லரிப்புன்னு நான் சொல்ல வரேன். கஷ்டப்படணும்னு சொல்லல, அப்படி ஒரு புல்லரிப்பு அப்படின்னு நான் சொல்ல வரேங்க. அந்த மாதிரி எனக்கு நிகழ்ச்சி நடத்தினாரு. அப்புறம் நான் ஐயா கூடயே அந்த 21 நாளும் இருந்து என்ன ஏது அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பித்தேன், செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் ஐயா கிட்ட கேட்கவும் சிவபெருமான் வந்து தீட்சை உனக்கு கொடுத்துருக்காரா எனக்கு ஐயா சொன்னார். அப்படின்னா எனக்கு வந்து அது மிகப்பெரிய பாகியம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கிட்டேங்க. முந்தின ஜென்மத்தினுடைய தொடர்பு வந்து ஐயாவுக்கு எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டா, ஐயா எனக்கு குருவா இருந்ததாகவும் நான் அவருடைய சிஷ்யனா இருந்ததாகவும் அவருக்கு நான் ஊழியம் செஞ்சதாகவும் அதனால் போன ஜென்மத்துல நான் செஞ்ச ஒரு பலனுக்காக இந்த ஜென்மத்துல வந்து எனக்கு சிவபெருமான் விட்டு தீட்சை கொடுக்க வச்சதாகவும் சொன்னாருங்க.
இப்போ எனக்கு வந்து நிம்மதியா இருக்கு. சில பேர் கேட்குறாங்க, அதாவது பூஜை வச்ச உடனே உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆயிருமா, பண்ணிடுமா, செஞ்சிருமா அப்படின்ட்டு. நிச்சயமா ரெடி ஆகும். எது ரெடி ஆகும்? உங்களுடைய பிரச்சனை ரெடி ஆகும், உங்களுடைய மனக்குழப்பம் ரெடி ஆகும், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் மாற்றம் கிடைக்கும். மற்றபடி உங்க பண வரவு, தொழில் வரவு இதெல்லாம் வந்து இறைவனால் விதிக்கப்பட்ட விதி. அதாவது நம்ம முன்னோர்கள் சாரி போன ஜென்மத்துல நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கேற்றவாறு தான் இந்த ஜென்மத்துல நம்மளுடைய படிப்பு அமையுது, நம்மளுடைய தொழில் அமையுது, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் அமையுது, நம்மளுடைய சொத்து சுகம் அமையுது. அப்போ அதுக்கு தகுந்தாற் போல தான் நம்ம வாழ முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தை எடுத்துக்குவாங்க. ஒரு குடும்பத்துல 2 ஆண் 2 பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணுக்கு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க முடியுது, இன்னொரு பெண் தெரிஞ்சே கட்டிடத்துல கட்டி கொடுத்துறோம். எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது இல்லை, ஒரு சில குடும்பத்துல. ஒரு ஆண் வந்து நல்லா படிக்கிறான், மூத்தவன் நல்லா படிக்கிறான், இளையவன் வந்து படிக்கிறது இல்லை. காரணம் என்ன? அதே வாதியா தான் அவனுக்கும் சொல்லித்தரா, அதே அப்பா அம்மா தான் அவனுக்கும் சொல்லி தராங்க, அதே அப்பா அம்மா தான் பார்த்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்கா, இந்த பொண்ணு வாழ்க்கை சீரழியுது. அந்த பையன் நல்லா படிச்சிருக்கா, இந்த பையன் படிக்காம பண்றான். என்ன காரணம்? ஒரு குடும்பத்துக்குள்ளேயே, அதாவது அவன் முன்ஜென்மத்தினுடைய தொடர்பு அந்த குடும்பத்தை இருந்தாலும் அப்படிதான் கிடைக்கும். அப்படிதான் இது அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய கருத்துங்க. அது வந்து நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்களோ, என்ன பாவபலங்கள் உண்டோ அதைத்தான் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும்னு சொல்லி நம்மளுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதி. அது என்னுடைய அடிப்படையில் தான் கிரகங்களும் நம்மளுக்கு அமையறதும் செய்யறதும். அதனால தான் ஒருத்தர் நல்லா படிக்கவும் செய்யறாரு, ஒருத்தர் வந்து படிக்காம போறாரு, ஒருத்தருக்கு வந்து நல்ல இடத்துல அதே